ஹாய், இந்த வீடியோல நம்ம பார்க்க போற சார்ட் லைன் சார்ட் அண்ட் ஏரியா சார்ட். ஸோ நமக்கு எப்பவுமே ஒரு டவுட் இருக்கும், எந்த சார்ட் எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலாம், எந்த சினாரியோக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைன் சார்ட் அண்ட் ஏரியா சார்ட்டை பொறுத்த மட்டும் எப்பவுமே நமக்கு ஒரு பீரியட் வைஸ் டேட்டா இருக்கு அப்படின்னா நம்ம இந்த சார்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமா மந்த் வைஸ் சார்ட் இல்லைன்னா குவார்டர் வைஸ் சார்ட், இயர் வைஸ் சார்ட் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த லைன் சார்ட் அண்ட் ஏரியா சார்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த லைன் சார்ட் அண்ட் ஏரியா சார்ட்டுக்கான டிஃபரன்சஸ் இப்போ நம்ம எக்ஸல்ல பார்க்கலாம். இங்க எனக்கு டேட்டா இருக்கு, சிங்கிள் காலம் டேட்டா மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லைன் சார்ட்ல போயிட்டு எனக்கு இங்க லைன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஒரு லைன் சார்ட் எனக்கு இங்க கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த சேம் ஏரியாவுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு ஏரியா சார்ட் நான் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி ரெண்டுமே சேம் தான். இப்போ ஜனவரி பிப்ரவரி அதாவது நம்மளுடைய கேட்டகரிஸ் இங்கே இருக்கு அண்ட் நம்மளுடைய வேல்யூஸ் இங்கே இருக்கு. பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஷேப் சேமாக தான் கிரியேட் ஆகும். ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா இங்கே வெறும் நமக்கு லைன் மட்டும் தான் வரும். இங்கே இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஷேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நீங்க வெறும் ட்ரெண்ட் தான் நான் காட்ட போறேன் அப்படின்னா நீங்க லைன் யூஸ் பண்ணலாம். என்னுடைய ட்ரெண்ட் ஆஸ் வெல் அஸ் என்னோட வால்யூம் வைஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஏரியா சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். சரி வாங்க, இதுல என்னென்னலாம் டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு இந்த லைன் சார்ட் பொறுத்த மட்டும் எனக்கு ரெண்டு விதமான டைப் இருக்கு. ஒன்னு 2D லைன் சார்ட், இன்னொன்னு 3D லைன் சார்ட். இந்த 2D லைன் சார்ட் ரெண்டு டைப் அவைலபிளா இருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் மார்க்கர், இன்னொன்னு வித்தவுட் மார்க்கர். ஸோ இந்த வித் மார்க்கர் அண்ட் வித்தவுட் மார்க்கர்ல ரெண்டுத்துலயுமே நமக்கு மூணு டைப்ஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா? சோ இந்த கிளஸ்டர்ட், ஸ்டாக்ட் அண்ட் 100% ஸ்டாக்ட், இந்த மூணு சார்ட்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு. சோ டோட்டலா நமக்கு 7 டைப்ஸ் அவைலபிளா இருக்கு. 2D சார்ட்ல ஒரு 6 டைப் அண்ட் 3D சார்ட்ல ஒரு டைப். அதே மாதிரி ஏரியா சார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஏரியா சார்ட்ல ஒரு 6 டைப் இருக்கு. ஏரியா சார்ட்ல 2D ஏரியா அண்ட் 3D ஏரியா அப்படின்னு ரெண்டு டைப் இருக்கு. இந்த ரெண்டு டைப்லயுமே பாத்தீங்கன்னா மூணு டைப்ஸ் இருக்கு. கிளஸ்டர்ட், ஸ்டாக்ட், 100% ஸ்டாக்ட் அப்படின்னு மூணு டைப்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் எக்ஸல்ல இருக்கக்கூடிய ஏரியா அண்ட் லைன் சார்ட்டுடைய டைப்ஸ். இங்க நம்ம லைன் சார்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த லைன் சார்ட்ல எனக்கு ப்ராடக்ட் ஏ மட்டும் தான் இருக்கு. இப்போ நான் இன்னொரு ப்ராடக்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு சீரீஸ் எனக்கு இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதுலயே நான் எனக்கு வித் மார்க்கரும் இருக்கு, வித்தவுட் மார்க்கரும் இருக்கு. இப்போ நான் வித் மார்க்கர் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். சார்ட் டிசைன்ல போயிட்டு எனக்கு சேஞ்ச் சார்ட் டைப்ல வித் மார்க்கர் அப்படின்னு கொடுத்துறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுமே எனக்கு வித் மார்க்கர் வந்துடுச்சு. வித் மார்க்கர்ல டிஃபால்ட்டாவே எனக்கு சர்க்கிள் தான் எனக்கு வரும். இந்த மார்க்கரை நான் ஃபார்மேட் பண்ணணும். இந்த லைனை ஃபார்மேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நமக்கு இங்கேயே இருக்கு. பட் இப்போ நான் மார்க்கரை நான் ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மார்க்கரை செலக்ட் பண்ணிங்க, அதாவது எந்த சீரீஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆரஞ்சு சீரீஸ் வேணுமா இல்ல ப்ளூ கலர் சீரீஸ், அதாவது ப்ராடக்ட் ஏ சீரீஸ் வேணுமா ப்ராடக்ட் பி சீரீஸோட லைன் வேணுமா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ராடக்ட் பி உடைய சீரீஸை செலக்ட் பண்ணிருக்கேன். ரைட் கிளிக் பண்ணுங்க. இங்க லாஸ்டா ஃபார்மேட் டேட்டா சீரீஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம இங்க கிளிக் பண்ணியாச்சு. இங்க நமக்கு சீரீஸ் ஆப்ஷன் வந்துருச்சு. இதுல இந்த ஃபில் அண்ட் லைன் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட் இந்த ஷேப் ஃபில் அண்ட் ஷேப் லைன் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல ஃபில் அப்படின்றதுக்கான ஆப்ஷன் இங்க கிடையாது. ஏன்னா நம்ம எந்த ஷேப்புமே இல்லை. இங்க நம்ம வெறும் லைன் தான் யூஸ் பண்றதுனால எனக்கு இந்த லைனுக்கான ஆப்ஷன் தான் வரும். ஸோ இப்போ இதுலயுமே எனக்கு நீங்க இந்த லைனை ஃபார்மேட் பண்ணணுமா இல்ல மார்க்கரை ஃபார்மேட் பண்ணணுமா அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஸோ இப்போ எனக்கு லைனை ஃபார்மேட் பண்ணணும், லைனுக்கு ஏதாவது கலர் கொடுக்கணும், லைனுடைய ஷேப் மாத்தணும், லைனுக்கான திக்னஸ் மாத்தணும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க லைன்ல இருக்கும். ஸோ இப்போ நம்ம மார்க்கரை தான் மாத்த போறோம். ஸோ மார்க்கரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க மார்க்கரை செலக்ட் பண்ணும்போது இங்க உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் மார்க்கர் ஆப்ஷன். இந்த மார்க்கர் என்ன ஷேப்ல வேணும், என்ன சைஸ்ல வேணும் அப்படின்றத இங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததா இந்த மார்க்கருக்கான ஃபில் கலர் என்ன வேணும், மார்க்கருக்கான பார்டர் கலர் என்ன வேணும் அப்படின்றத இங்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணமா இங்க டிஃபால்ட்டா எனக்கு ஆட்டோமேட்டிக் அப்படின்னு தான் இருக்கு. இங்க பில்ட்-இன் அப்படின்னு கொடுத்து இங்க டைப் அப்படின்ற இந்த டிராப் டவுன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷேப் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ஷேப்ஸ் எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன், டைப் நான் ஒரு டைமண்ட் ஷேப் கொடுத்துக்கிறேன். சைஸ் ஒரு 6 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த டைமண்ட் ஷேப்புக்கு என்ன ஃபில் கலர் வேணும் அப்படின்னா நான் இதுக்கு ஒரு லெட்ஸ் டேக் நான் ஒரு yellow கலர் கொடுத்துக்கிறேன்.
அண்ட் இதோடைய பார்டரை வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நான் வந்து ஒரு கிரீன் கலர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி நான் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து லைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. எனக்கு மார்க்கருடைய ஷேப் வந்து ஒரு டைமண்ட் ஷேப் செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலராகவும் அண்ட் இதோடைய பார்டர் வந்து கிரீன் கலராகவும் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லைன் வந்து கிளியராக தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம லைன் அண்ட் மார்க்கரை நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏரியா சார்ட்டுக்கு வரலாம். ஸோ ஏரியா சார்ட்டில் வந்து என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுறேன். இந்த சார்ட் ஏரியாவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சார்ட் ஏரியா இங்கே ஸ்டார்ட் ஆகுது. என்னுடைய லைன் வந்து கொஞ்சம் தள்ளி தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு வெர்டிக்கல் கிரிட் லைன் ஒன்று ஆட் பண்ணுறேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஏரியா அதாவது ஜான்வரின்ற ஏரியாவில் எனக்கு மிடில் தான் எனக்கு ஜனவரியோட பாயிண்ட் எனக்கு இருக்கு. பட் இங்க நான் வந்து சார்ட் ஏரியாவை கிளிக் பண்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி எங்க ஸ்டார்ட் ஆகுது, எனக்கு இந்த சார்ட் ஏரியாவோட ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்டர்லயும் அண்ட் என்னுடைய லாஸ்ட் பாயிண்ட் வந்து என்னுடைய ரைட் ஹேண்ட் சைட் பார்டர் இருக்கு. ஸோ அதாவது இந்த ஏரியா சார்ட் கிரியேட் பண்றதுக்கு எனக்கு மினிமம் 2 கேட்டகரியாவது எனக்கு வேணும். ஸோ இந்த 2 கேட்டகரி இருந்தா மட்டும்தான் எனக்கு ஏரியா சார்ட் கிரியேட் பண்ண முடியும். வேறஸ் எனக்கு லைன் சார்ட் பொறுத்த மட்டும் அப்படி கிடையாது. எனக்கு ஒரு பாயிண்ட் இருந்தா கூட, அதாவது ஒரு கேட்டகரி இருந்தா கூட எனக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த லைன் சார்ட்டுக்கும் ஏரியா சார்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த ஏரியா சார்ட்டை வந்து நம்ம இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளூ சார்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் சார்ட் ஆகும். அதுக்கு மேலே ஆரஞ்ச் சீரீஸ் இருக்கும். அதாவது ப்ராடக்ட் ஏ எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல்லையும் ப்ராடக்ட் பி எனக்கு செகண்ட் லெவல்லையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து பின்னாடி போயிடுறதுனால எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் சீரீஸோடைய டேட்டாவை என்னால் கிளியராக பார்க்க முடியாது. ஸோ இது வந்து நான் 2 சீரீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதுவே நீங்கள் மல்டிபிள் சீரீஸ் கொடுக்கும்போது ஒவ்வொரு சீரீஸும் எனக்கு ஃப்ரண்ட்ல ஆட் ஆகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு பேக்ல இருக்க சீரீஸ் எனக்கு பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய சார்ட் ஏரியாவை என்னால் பார்க்க முடியும். ஸோ உதாரணமா எனக்கு இந்த சீரீஸ் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணுங்க, ஃபார்மேட் டேட்டா சீரீஸ் அப்படின்றத கொடுங்க. இங்க எனக்கு இந்த ஃபில் ஆப்ஷன் போங்க. இந்த ஃபில் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபால்ட்டாக வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக் அப்படின்ற கலர் தான் செலக்ட் ஆயிருக்கு. நான் சாலிட் கலர் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஸோ சாலிட் கலரில் அந்த ப்ளூ கலரே கொடுக்குறேன். ப்ளூ கலருக்கு ஒரு 30% டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் 1 ஃபார்மேட்டிங். அண்ட் இப்போ நான் சீரீஸ் 2 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து சாலிட் ஃபில் கலர் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆரஞ்சு கலரே கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 30% தான் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற ஏரியாவும் என்னால் பார்க்க முடியும், பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஏரியாவையும் என்னால் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த லைன் சார்ட் அண்ட் ஏரியா சார்ட்டில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மேட்டிங்ஸ். ஃபார்மேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்க்கல. எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோமோ அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பேசிக் சார்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.